சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை மர்வான் பின் அல் ஹக்கம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்ததை நான் கண்டேன். நானும் அவரை நோக்கி சென்று அவர் அருகில் அமர்ந்தேன். அப்போது மர்வான் பின் அல் ஹக்கம் அவர்கள் தம்மிடம் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு அறிவித்ததாக எங்களுக்கு அறிவித்தார்கள். நம்பிக்கையாளர்களுள் போருக்கு செல்லாதிருந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிபவர்களுக்கு சமமாக மாட்டார்கள் எனும் 4வது அத்தியாயம் 95வது வசனத்தை நான் எழுதி பதிவு செய்து கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓதி காட்டிக் கொண்டிருந்த போது இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அறப்போர் புரிய என்னால் இயலுமானால் அறப்போர் புரிந்திருப்பேன் என்று கூறினார்கள். அவர் பார்வையற்றவராக இருந்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடை என் தொடை மீது இருந்த நிலையில் இடையூறு உள்ளவர்களை தவிர எனும் சொற்றொடரை மேற்கண்ட வசனத்துடன் சேர்த்து மாண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் அருளினான். வேத அறிவிப்பு வஹி அருளப்பட்ட காரணத்தால் அப்போது என் தொடை நசுங்கி தேய்ந்து விடுமோ என எண்ணும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடை என் மீது அழிந்து கொண்டிருந்தது. பின்னர் அந்நிலை அகன்றது. சுனன் நசாயி 3049.